ஆராதனை மத்தியிலே ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏவப்படுகிறேன். அல்லேலூயா. அதாவது நேற்றைய தினத்தில் உபவாச கூட்டத்தில், சுத்திகரிப்பு உபவாச கூட்டத்தில் இந்த பாதம் கழுவி திருவிருந்து கொடுக்கறதை குறித்து நாம கொஞ்சம் விலாவரியா பேசணும் இல்லையா? அதாவது பைபிள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு அந்நியமாக நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா, அது ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம், அப்படி இல்லை. வசனம் ஒரு பக்கம், நம்முடைய வாழ்க்கை ஒரு பக்கம், அப்படி இல்லை. வசனமும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றாய் இணைந்தது. அல்லேலூயா. முப்புரி நூல் அப்படிமா, அந்த மாதிரி இப்ப 3 ஜடை போடுறாங்க, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து, வசனம், நம்முடைய வாழ்க்கை மூன்று ஒன்னா இணைந்திருக்கு. அல்லேலூயா. இந்த வசனம் எப்படி என்னை நடத்தினது? இந்த போர்டுல பாத்தீங்கன்னா அந்த கடைசியில எழுதி போட்டுப்போம், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 13வது வசனம், 13-14 இல்லையா? 13-14. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவிடுவதானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஏதோ ஒரு பைபிள் இருக்கு, இதை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயத்தினால அப்படி அல்ல. இன்னைக்கு சொல்றது நீங்க நல்லா தெளிவா எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தினாலதான் இந்த வசனத்தை நான் கை கொள்கிறேன். வசனம் அனுபவத்திற்குள்ளாக நம்ம நடத்துகிறது. வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையோடு இரண்டரை கலந்து பயணிக்கக்கூடியதான் ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. நான் 2002 ரட்சிக்கப்பட்டேன். மார்ச் மாசம் 2ஆம் தேதி 2002ஆம் வருஷம் சனிக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட சம்பவத்தை நான் ஓரளவு சொல்லியிருக்கேன். புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது, நான் அந்த பகுதிக்குள்ள போகல. அப்போ ஒரு வருஷம் நான் ரட்சிக்கப்பட்ட சபையிலே போனேன். அங்கதான் ஞான ஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றேன். எல்லாம் அப்படியே ஒரு வருஷம் போய்கிட்டே இருந்தது, ஸ்மூத்தா போய்கிட்டே இருந்தது. வீட்டுல கூட நான் முதல்ல சர்ச்சுக்கு போறதுனால அவங்க அவ்வளவா எதிர்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க அதுக்கப்புறம் என்னை புரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் எதிர்ப்புகள் வந்தது. அப்புறம் பிரச்சனை பண்ணாங்க. கல்யாணத்துக்கு வரும்பொழுது அவங்க ரட்சிக்கப்படாத வேறு மதத்தை சார்ந்த வேறு மார்க்கத்தை சார்ந்த பிள்ளைகள்லாம் எனக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை வந்தது, பயங்கர நெருக்கம், உபத்திரம். வீட்டிலே இருக்க முடியாது, அப்படி சண்டை போடுவாங்க என்னுடைய அம்மா அப்பா. அப்படி இருக்கிற நெருக்கத்தின் பாதையில கண்ணீரோடு ஒவ்வொரு நாள் நான் வீட்டை விட்டு வேலைக்கு போகும்போது பிரச்சனையோட தான் நான் போவேன், ரொம்ப கண்ணீரோட நான் போவேன். அந்த மிகவும் நெருக்கமான பாதையில நான் வழக்கமாய் வாசிக்க வேண்டிய பகுதி அன்றைக்கு யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம். அன்றைக்கு நான் அதை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவிடுவதானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை நான் படிச்சேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, அதான் முதல் வருஷம் முடிய போகுது. அப்போ இந்த வசனம் இருக்கு, நாம ஆராதிக்கிற சபையில இப்படி செய்யறது இல்லையே. திருவிருந்து அவங்க கொடுத்துடுறாங்க, ஒரு சின்ன ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு அப்பம் இருக்கும், ஒரு குப்பியில இந்த டானிக் குடிக்கிற பாட்டிலுக்கு ஒரு மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். அதுல அந்த திராட்சை ரசத்தை ஊற்றுவாங்க. அப்புறம் அப்பத்தை அப்போன்றது அது ஆர்டிபிஷியலா இருக்கும், அது இயற்கையா செஞ்ச மாதிரி இருக்காது, அது ரெடிமேடா இருக்கும். அதை கையில கொடுப்பாங்க. அப்புறம் நாங்க அதை எடுத்துட்டு போவோம், அதை புசிப்போம். ஆனா இந்த வசனத்தை ஒருத்தர் காலை இன்னொருத்தர் கழுவுறதுலாம் இருக்காது. இதை வாசிச்ச உடனே என்னுடைய இருதயம் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சு. எனக்கு இருக்க 1008 பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த வசனம் என்னை பயங்கரமா திருக்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா வசனம் வாசிக்கும் போது இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது, அபிஷேகம் பெற்ற உடனே, ஆண்டவருக்குள்ள வந்த உடனே. அப்ப நம்ம ஆராதிக்கிற சபையில இப்படி இல்லையே அப்படின்ற ஒரு குழப்பம் அப்படின்றது. நிறைய பேர்கிட்ட போய் கேட்கிறேன், கிறிஸ்தவர்கிட்ட போய், அதெல்லாம் தேவையில்லை, அது ஒரு தாழ்மைக்காக ஆண்டவர் சொல்றாரு, அது நம்ம வாழ்க்கையில தாழ்மையா இருந்தா போதும், அது ஒரு மாதிரி தான், ஒரு எக்ஸாம்பிள் தான், அதை இப்படி இருங்கன்னு செஞ்சு காமிச்சாரு. நான் சொன்னேன், அதுல கடவீர்கள் இருக்கு, செய்ய கடவீர்கள் அப்படின்னா செய்யணும், அதை கண்டிப்பா செய்யணும்னு இருக்கிறேன் அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட கேட்கிறேன். அதுக்கு ஒருத்தர் ஒரு பாஸ்டர் காமெடியா சொன்னாரா இல்ல சீரியஸா சொன்னாரா தெரியல. இல்ல சீஷர்கள்லாம் கடற்கரையில அவங்க சேரு சகதியமா இருப்பாங்க, அந்த சேரு சகதியை கழுவுறதுக்காக கால் கழுவுனாரு. என்ன வப்பா இருக்குது. இப்படி எல்லாம் எனக்கு வந்த பதில்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஆனா எதுவுமே என்னுடைய மனசை திருப்திப்படுத்தல. அப்ப நான் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சபைக்கு தான் போயிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய நண்பர் மூலமாக இன்னொரு பாஸ்டருடைய ஒரு அறிமுகம் எனக்கு கிடைக்கும். அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த வீட்டுக்கு அந்த பாஸ்டர் வந்திருந்தார், இன்னொரு சபையினுடைய பாஸ்டர். அந்த கன்வென்ஷன் நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக வந்தார். அப்போ என் கையில அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிட்டார், என்கிட்ட எதுவுமே பேசல.
அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னார், வசனத்துல ஏதாவது குழப்பம், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்தார்ல அந்த பாஸ்டர், அவர் கார்டு கொடுத்தார்ல, நீ அவருக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ண, அவர் கொஞ்சம் ஆழமா சொல்லி தருவாரு, மற்றவங்கள மாதிரி இல்லை, எல்லாத்தையும் அப்படியே டீப்பா சொல்லி தருவாரு அப்படின்னு எனக்கு சொன்னார். அப்ப நான் என்ன பண்ணேன், இடையிடையே போவேன். அது வந்து பாத்தீங்கன்னா 10-12 கிலோமீட்டர் பழங்காலத்துல இருந்து திருப்பரங்குன்றம் தாண்டி நிலையூர். அது வந்து பெரிய காடு, சிங்கிள் பாதை, ரோடே கிடையாது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நான் போவேன். 8 மணி 9 மணிக்கு மேல கிளம்பி விடிய விடிய உட்காந்துருப்பேன். பாத்தீங்கன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் விடமாட்டேன். நானும் ஆர்வமா உட்காந்துருப்பேன். வசனத்தை எடுத்து நான் ஒரு பிரச்சனையில போயிருப்பேன். இப்படி இருக்கு, இது மாதிரி எங்க அத்தா வந்து கையெழுத்து போட சொல்றாரு, இப்படிலாம் சொல்லுவேன். ஜாமீன் கையெழுத்து போட சொல்றாரு, இல்ல போடாதீங்க, வசனம் இப்படி இருக்கு, விசுவாசத்தை கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய உபதேசங்களை பைபிளை எடுத்து சொல்லிட்டே இருப்பேன். நான் போற பிரச்சனையை எடுத்து ஓர வச்சுட்டு அவர் ஒரு வசனத்தை எடுத்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்ப அப்படியே போய்கிட்டே இருந்தது. நான் போறதெல்லாம் நைட்டு தான். இந்த யாரு நம்ம நிக்கோதேமு, டக்குனு வாயில வர மாட்டேன், நிக்கோதேமு மாதிரி ஏசு நைட்டு தான் போய் சந்திச்சேன். அந்த மாதிரி நைட்டு தான் போய் நான் அவரை பார்ப்பேன். அப்ப சர்ச்சு வாசல், சர்ச்சு பாத்தீங்கன்னா ஒரு கூரை குடிசை, இந்த அப்பெல்லாம் அந்த லைட் ரூஃப் சீட்டுன்னு சொல்லுவாங்க, பிரவுன் கலர்ல இல்ல, அப்போ லைட் ரூஃப் சீட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தார்பாய். லைட் ரூஃப் சீட்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டா சீட்டும் கிடையாது, இது கூரையும் கிடையாது, கொஞ்சம் வந்து அது ஸ்ட்ராங்கா இருக்கும், இதுக்கு மேல அது கீழே கம்மி, அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடிசை மாதிரி தான் அந்த சர்ச்சு. சர்ச்சுக்குள்ள வந்து ஆண்கள் எந்த பக்கம் உட்காருவாங்க, பெண்கள் எந்த பக்கம் உட்காருவாங்கன்னு தெரியாது. நான் போறதெல்லாம் நைட்டு சர்ச்சு வாசல்லே உட்காந்து பேசிட்டு நான் வந்துடுவேன். இப்படி ஒரு 5-6 முறை நான் அவரை போய் சந்திச்சு நான் பார்த்துருக்கேன். அப்போ ஒரு முறை நான் அவர்கிட்ட போய் உட்காந்து பேசும்போது, பாஸ்டர் இந்த மாதிரி நான் அந்த வசனத்தை வாசிச்சேன், யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இப்படி இருக்கு, ஒருத்தர் காலை ஒருத்தர் கழுவணுமாமே, எங்க சபையில இந்த மாதிரி இல்ல, எனக்கு இந்த வசனத்துக்கு மேல ஒரு ஒரே ஒரு திருக்கலா இருக்கு, இந்த இருதயம் திருக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இது கண்டிப்பா செய்யணும், இந்த மாதிரி ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்காரு, எங்க சபையில கூட நாங்க இப்படிதான் செய்யறோம் அப்படின்னு சொன்னாரே ஒழிய எங்க சர்ச்சுக்கு வந்துருங்க நான் சொல்லல. நல்லா கவனிங்க, அதான் முக்கியம். எங்க சர்ச்சில் நாங்க இந்த மாதிரி பண்றோம், ஆனா நீங்க இங்க வந்துருங்க, அங்க இருந்து கட் பண்ணிட்டு இங்க வந்துருங்க அப்படின்னு ஒரு நாள் அவர் சொல்லவே இல்லை. அப்போ எனக்கு அங்க போறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா நமக்கு நடந்து போற தூரத்துல சர்ச்சு, அது வரைக்கும் 12 கிலோமீட்டர், அவ்வளவு தூரம் போறதுக்கு எனக்கு வசதியும் கிடையாது, பெட்ரோல் போட்டு போற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வசதியும் கிடையாது. அப்போ சரி அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கேட்டு வந்தேன். அதுக்கு அடுத்த மறுவாரமோ இல்ல 2வது வாரமோ நினைக்கிறேன், ஜூன் மாசம், அது அடுத்த வருஷத்துல ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நான் எழுந்து செபித்து கொண்டிருக்கேன். அதிகாலை நான் கண்ணை மூடி செபிக்கும் பொழுது அப்படியே என்னை நான் மறந்துட்டேன். ஒரு பெரிய தரிசனத்துக்கு நேரம் ஆண்டவர் கொண்டு போனேன். நான் இருக்கிற இடம் எனக்கு நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். அப்ப நான் பக்கத்துல போயிட்டு இருக்கிற சபையில ஒரு வயசான பாட்டியமா இருக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டியமா, நான் வந்து இப்ப அந்த நிலையூர் சர்ச் சொல்றேன் இல்லையா, நிலையூர் சர்ச்சில் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு பைபிள் எடுத்துட்டு ஆண்கள் பகுதியில ஆளா உட்கார்ந்து இருக்கிறேன். நல்லா கவனிங்க, ஆண்கள் பகுதி எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த தரிசனத்துல ஆண்கள் பகுதியில நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த வயசான பாட்டியம்மா என் பின்னாடி வந்து என்ன பண்றாங்க, பிரதர் நீங்க அங்கேல இருப்பீங்க, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு அந்த சத்தம் என் காதுல இருக்கு. என்னன்னு தெரியலம்மா, ஆண்டவர் சொன்னார் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அவங்க என்னை விட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போய், சில பேர் தனக்குத்தானே பேசிக்குவாங்கல்ல, தனக்குத்தானே பேசிக்கிறாங்க. அந்த வார்த்தை இன்னும் என் காதுல ஒலிக்குது. கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுக்கிறாரோ இல்லையோ, பரலோகத்துக்குரிய ஆத்துமாக சரியா ஆயத்தப்படுத்துறாரு. கர்த்தர் சபைக்கு ஆத்துமாக்களை கொடுக்கிறாரோ இல்லையோ, பரலோகத்துக்கு போற ஆத்மாவை சரியா ஆயத்தப்படுத்துறாரு அப்படின்னு அவங்க தனக்குத்தானே பேசிட்டு அவங்க பெண்கள் பக்கம் போறாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இதெல்லாம் நடந்து முடியும். கண்ணை முடிச்சு பார்த்தா வீட்டுல ஜெபத்துல இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் போற சர்ச் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 7 to 9, செகண்ட் சர்வீஸ் வந்து 9:30 to 11. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான் போவேன். 6:45 உள்ள ஆளா நான் தான் இருப்பேன். ஆளா நான் தான் இருப்பேன். பாத்தீங்கன்னா 5 to 6 ஜெபம் முடிஞ்சிடுச்சு. நான் குளிக்கிறேன். ஆனா எனக்கு அந்த தரிசனம், அந்த பேச்சு, அதே என்னுடைய மனசு அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கு. சரி குளிக்கலான்னு போய் பாக்குறேன், குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, தண்ணி வரல, குழாய் ரிப்பேர். அப்புறம் அங்கிட்டு போய் தண்ணி எடுத்து குளிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள மணி டைம் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு எல்லாம் ஒரே ஏவுதல். அப்போ ஏதோ ஒரு தடை உண்டாகுது. இந்த டயத்துக்கு நம்ம இங்க போக கூடாது, ஒரு தடை உண்டாகுது. அப்ப அந்த சபைக்கு ஆண்டவர் போக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த டைம் தாண்டதுனால அதுக்கப்புறம் பொறுமையா குளிச்சு கிளம்பி வண்டி எடுத்துட்டு அந்த சபைக்கு நான் போயிட்டேன். நல்லா கவனி, அந்த சபையில் அன்னைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை
அப்ப நான் போய் நிற்கும் போது அவர் உடனே எல்லாம் தூக்கி அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்க மாட்டார். எந்திரிச்சு நின்று சாட்சி சொல்லணும். எப்படின்னா, நீங்க முதல்ல வந்திருக்கீங்க, நீங்க யாருன்னு தெரியும், வந்தீங்க போனீங்க, உங்களுக்கு விளக்க சொன்னேன். சபையில ஒரு உறுப்பினராக அங்கமாய் மாறணும், அதுக்கு சில ஃபார்மாலிட்டி. திருவிருந்து இங்க எடுத்தீங்கன்னா வேற எங்கேயும் எடுக்கக்கூடாது. அதனால இங்க சபையில நீங்க அங்கமா மாறுறீங்க, இங்க உறுப்பினரா மாறுறீங்க, எங்க சபையை எங்களுடைய ஐக்கியத்துல நீங்க இணைறீங்கன்னு சொன்னாதான் நான் உங்களுக்கு திருவிருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு. நானும் உடனே என்ன பண்ணிட்டேன், சாட்சி சொல்லி நான் இங்கேயே ஐக்கியமாய் மாறுறேன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சில் நான் என்னுடைய ஐக்கியத்தை நான் மாற்றிக்கொண்டேன். அப்போ பாதம் கழுவி திருவிருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கேட்கிறாரு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி வந்தீங்க? அப்பதான் இந்த தரிசனம், இந்த காரியத்தெல்லாம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்களும் ஒத்துக்கிட்டு என்னைய சேர்த்தாங்க. ஆனா நான் போயிட்டு இருக்கிற அந்த பழைய சர்ச் எல்லாம் இதான் ஆண்டவர் எப்படி நடத்துறாருன்னு உங்களுக்கு அந்த விதத்தை நான் சொல்றேன். வசனம் சாதாரணமான வசனம் இல்லை, நான் சாதாரணமா அதை கடைபிடிக்கல. அப்போ ஒரு வருஷமா இந்த பக்கத்துல போயிட்டு இருக்கிற சபைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரலன்ன உடனே அந்த பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்துட்டார். இங்க பக்கத்துல இருக்கிற சர்ச் பாஸ்டர் ஏன்னா என் ரொம்ப பிரியமா இருப்பார். எங்க போனாலும் என்னைய பைக்ல கூட்டு போவாரு. நான் வந்து ரொம்ப ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி அவருக்கு. எங்க நான் ஒரு ஆஸ்பத்திரி போனாலும் சரி, எங்கேயாவது சும்மா போனா கூட என்னை பைக்ல கூட்டு போவார். என் மேல ரொம்ப அவரை பத்தி நான் எந்த குறையும் சொல்லல. அவங்களுடைய ஸ்தாபனத்துல அவங்க என்ன ஒரு கற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ அதை அவங்க செய்யணும். அதை நம்ம ஒண்ணு குறையா சொல்ல முடியாது. அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வரலன்ன உடனே திங்கக்கிழமை சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டார். நான் ஆபீஸ் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவர் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காரு. வந்து உட்கார்ந்தா எங்க அப்பாவுக்கு அவருக்கு பயங்கரமான சண்டைன்னா இவர் அமைதியா இருக்காரு, பாஸ்டர் அமைதியா இருக்காரு. எங்க அப்பா பிடிச்சி கெட்ட வார்த்தையா பேசுறாரு, திட்டுறாரு. நீ பிள்ளை நான் பெத்தேன்னா நீ பெத்தையா? நான் பெத்த பிள்ளைக்கு நீ யார் பேர் வைக்க? நான் உனக்கு கணேசன் பேர் வச்சு நீ பால்நேசன் வச்சிருக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையா பேசி அசிங்கமா பேசி அவ்வளவு. இனிமேல் என் பையன் அங்க போனது எங்க அப்பாக்கு தெரியாது, அந்த சர்ச்சுக்கு போனது எங்க அப்பாக்கு தெரியாது. அது எதுக்கு இவர் வந்திருக்காருன்னு தெரியல. அவரை பேசவே விடல, அவ்வளவு திட்டுறாரு. அப்போ என் பையன் அடுத்து உன் சர்ச்சுக்கு வந்தான் அப்படின்னா மண்ணெண்ணெயை ஊத்தி தீ கொளுத்திடுவேன், நீ சர்ச்சு நடத்த முடியாது, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்புறம் நல்லா கவனிங்க. அப்புறம் அவர் அப்படியே சமாதானப்படி, வாங்க பாஸ்டர் நீங்க போலாம், நீங்க கிளம்புங்க, அவங்க ரொம்ப கோபமா இருக்காங்கன்னு சொல்லி மாடி போய் முதல் மாடியில இருந்தோம். அவரை கீழே இறக்கி வண்டியிலையும் ஏறி உட்கார்ந்துட்டார். ஏறி உட்கார்ந்து கிக்கு அடிச்சிட்டாரு. சிடி 100 ஹீரோ ஹோண்டா வச்சிருப்பாரு, பழைய மாடல். கிக்க அடிச்சுட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, பிரதர் அப்பா ரொம்ப கோபமா இருக்கிறாரு, நீங்க கொஞ்ச நாளைக்கு வேற சர்ச்சுக்கு போங்க. எப்படி? கொஞ்ச நாளைக்கு நீங்க வேற சர்ச்சுக்கு போங்க, எல்லாம் சமாதானம் பண்ணி நீங்க வாங்க. நான் முதல்ல போயிட்டேன், முதல்ல இந்த வசனத்துடைய 7 நாள்ல போயிட்டேன். அவரே அவர் வாயினால சொல்றாரு, கிக் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணி வண்டி மூவ் பண்ற ஒரு செகண்ட்ல சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க. அப்புறம் அவர் பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அப்புறம் கல்யாணம் ஆகி பிள்ளைகள் ஆகி அதுக்கப்புறம் தான் அவரை போய் பார்த்தேன். ஆனா அந்த சபைக்கு போனதுக்கு அப்புறம் தான், இந்த வசனத்தை கை கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த அம்மாவை எனக்கு ஆண்டவர் மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். அந்த இடத்துல ஒரு வீடு வாங்கி, சொந்த இடம் வாங்கி வீடு கட்ட ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. எங்க வீட்டுல உள்ள எதிர்ப்பு, எங்க அக்கா குடும்பத்துல உள்ள கடன் பிரச்சனை எல்லாம் ஜாமீன் கையெழுத்து போட்டனால எத்தனையோ நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து ஏரியாக்குள்ளே வர முடியாது. நான் சம்பளம் வாங்கின உடனே அங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வாரம் நீங்க தவணைன்னு சொல்றீங்களா, அங்க மதுரையில ஏதோ டக்குன்னு எனக்கு வரல, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, என்னைய வாங்கிட்டு தான் உள்ள விடுவானுங்க ஏரியால. அப்படி அத்தனை பேருக்கு நான் கையெழுத்து போட்டு, ஆட்டோக்காரன் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, கல்யாணத்துக்கு மொய் எழுதுறேன்னு சொல்லி மொய் வைக்கிறதுக்கு ஏன்டதான் பணம் வாங்கி பைனான்ஸ்ல கையெழுத்து போட சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு கையெழுத்து போட்டு, எத்தனை பேருக்கு உதவி செஞ்சு, ஏற்கனவே பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை, எல்லாத்தையும் பாருங்க சிக்கல்ல மாட்டி அங்க போய் அந்த வசனத்தை கடைபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பாருங்க, ஒரு சொந்த இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்குலாம் எனக்கு வாய்ப்பே கிடையாது. என்னுடைய சம்பளமும் அது கிடையவே கிடையாது. எனக்கு இருக்கிறது அவ்வளவு பாடு. ஆனா நான் சொல்றேன், வசனத்தை நீங்க கை கொண்டு பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப நம்ம ஊழிய ஆரம்பிச்சாச்சு, சபை ஆரம்பிச்சாச்சு. ஆனா சபை அப்படின்ற இடத்துல வரும்போதுதான் இந்த வசனத்தை கை கொண்டா ஜனங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்களோ, கூட்டம் வராதோ, விசுவாசிங்க வராதோ, எப்படி ஒருத்தர் காலை இன்னொருத்தர் கழுவுவாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தது. சபை ஆரம்பிச்ச பிறகு யாருமே கிடையாது.
அப்போ அந்த நான் சொல்ற அந்த பாஸ்டர் இறந்துட்டாரு, இப்போ இல்ல. அவர் பேர் பாஸ்டர் MS தானியல், சரிங்களா? அவரு போய் இறந்துட்டார். எங்களுக்கு ஆரம்பிச்சு எல்லா உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இப்போ அவர் உலகத்துல இல்ல. இப்போ இதை செய்யறதா வேண்டாமா எங்களுக்கு ஒரு குழப்பம். இப்ப நானும் என் பிள்ளைகள் மட்டும்தான். இப்ப நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதம் கழுவி ஒருத்தருக்கு திருவிருந்து எங்களுக்கு கஷ்டமாவும் இருந்தது. அதனால இப்ப இந்த சபை ஆரம்பிச்சிருந்து நாங்க திருவிருந்தே நாங்க நிப்பாட்டிட்டோம். இன்னும் ஒரு பெரிய சாட்சி சொல்றேன். மதுரையில இருந்து நாங்க சென்னைக்கு வந்தோம். 2013 நாங்க சென்னைக்கு வந்தோம். சென்னையில கிட்டத்தட்ட 9 வருஷமா நாங்க திருவிருந்தே எடுக்கல. ஏன்னா இந்த சத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்க போற சர்ச்சில் சும்மா உட்காந்துருப்போம். அந்த சர்ச்சில் எங்களை அவ்வளவு நிந்திப்பாங்க, அவ்வளவு இன்டைரக்டா பேசுவாங்க, பிரசங்கத்துல குத்துவார். அல்ல தசமா அங்க கொடுப்போம், திருவிருந்து அங்க எடுப்போம், வெறும் காணிக்கை மட்டும்தான் இங்க போடுவோம். யார் ஒத்துக்குவா? இந்த ஒரு வசனத்துக்காக அவ்வளவு ஒரு சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஃபேன் போறது கூட யோசிப்பேன். நம்ம இந்த சர்ச்சுக்கு உண்மை காணிக்கை கொடுக்குறோம், தசமா அங்க கொடுக்குறோம், இங்க நமக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு ஃபேன் போறது கூட யோசிப்பேன். அந்த மாதிரி 8 வருஷம் 9 வருஷம் இந்த சென்னையில கூனி குறுகி எல்லா சபையிலும் எங்களை ஒதுக்கப்பட்டுதான் இருந்தோம். கடைசியில ஜெபித்து ஆண்டவர் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க சொல்லி சபை ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு விசாலத்துக்குள்ள நாங்க வந்தோம். அப்ப இந்த வசனத்தை கை கொள்ளாம வேண்டாமாங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. நேற்று சுத்திகரிப்பு ஜெபத்துல நீங்க எல்லாரும் ஒருமுனைப்பட்டு இதை செய்யலாம் அப்படி சொன்ன உடனே என்னுடைய உள்ளம் அப்படியே பொங்கி வந்தது. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை பாரு, நீங்களும் அதே பக்குவத்துல இருக்கிறீங்க, நீங்களும் அதே மாதிரியான ஒரு சத்தியத்துல வளர்ந்து வந்திருக்கிறீங்க. இப்ப போன வருஷம் நம்முடைய சபையில ஞானஸ்நானம் எடுத்து புதிய நம்ம என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரின்னு கீழ்ப்படிவாங்க. புதுசா வர்ற நீங்களும் புதுசா வர்ற குடும்பங்களும் இந்த சத்தியத்துக்கு நீங்க எனக்கு துணையா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். அப்ப அந்த அம்மா தரிசனத்துல சொல்லுது, பரலோகத்துக்குரிய ஆத்துமாக்களை கர்த்தர் சரியாக ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப இந்த சத்தியம் பரலோகத்துக்குரிய சத்தியம். அது இல்ல அப்படின்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. பேதுரு கேட்கிறேன், தலையெல்லாம் கழுவுங்க அப்படிங்கிறான். இதை செய்யலைன்னா நீங்க என்னிடத்துல பங்கு இல்லை. என்னிடத்துல பங்கு இல்லைன்னு அர்த்தம், பரலோகத்துல உங்களுக்கு இடம் இல்லை. அப்ப இந்த வசனம் ரொம்ப ஒரு இந்த வாழ்க்கையில என்னுடைய என்ன சொல்றது, ரொம்ப நெருக்கமான பாதையில இந்த வசனத்தை கொடுத்து ஆண்டவர் கடைபிடிக்க வைத்தார். இதை வாசிக்க போது, ஞானிக்க போது, செய்வதற்கான நிலைமை. இப்ப நீங்க எப்படி பிரச்சனைகள் இருக்கிறீங்க, எப்படி கண்ணீர், இதை விட பல மடங்கு. நான் சரீரத்துல வியாதியா தான் அனுபவிக்கல, ஆனா என் குடும்பத்துல கொடுத்த பிரச்சனை பாடங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர். நான் வண்டியில போயிட்டு வீட்டுக்கு வாரேன் அப்படின்னா என் உயிர் என் கையில கிடையாது. அந்த அளவுக்கு உபத்திரம். டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வைக்கும் போதே எங்க அம்மா என்னை சாபம் போட்டு திட்டி தான் வைப்பாங்க. எங்க அப்பா அவ்வளவு திட்டுவார். நான் ஜெபிக்கும் போது, ஏன்டா காலையிலே ஒப்பாரி வைக்கிறியா, காலையிலே யாருன்னு இளவா விழுந்துச்சு அப்படிம்பார். அந்த அளவுக்கு சொந்தக்காரங்க எல்லார் மூலமாகவும் கடங்காரங்க மூலமா எவ்வளவோ பாரப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதைத்தான் நான் சொல்றேன், வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், வசனம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அல்லேலூயா. இந்த சாட்சி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கு நினைக்கிறேன். இன்றைக்கு நாம பாதங்களில் திருவிருந்து எடுக்க போறோம். இன்று தொடங்கி இந்த சபை காலங்காலமாக வாழையடி வாழையாக சந்ததி சந்ததியாக எப்படி இருந்தாலும் இதை நாம என்ன பண்ணணும், தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று சொல்லி நாம் உறுதிமொழி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ உங்களுக்கு சாதாரணமா இருந்திருக்கும், இது நீங்க இதுவரை கேட்டதில்லை இல்லையா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்திற்குள்ளாய் போனதான் நான் கடைபிடிக்காத, எனக்கு தெரியாத எதையுமே நான் உங்களுக்கு பிரஷர் பண்ண மாட்டேன். யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க இது செய்யணும்னு சொல்றாங்க, அப்படி இல்லை. கண்ணீரோடு நான் நெருக்கத்தின் பாதையில் இருக்கும்போது இந்த வசனத்தை நான் கைக்கொண்டேன். அல்லேலூயா. அடுத்த மாசம், முதல் மாசம் இந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டேன். அடுத்த மாசம் நான் போயிட்டு இந்த பக்கத்து சபையில திருவிருந்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப மைக்க பிடிச்சு கத்திடலாமான்னு போனுச்சு. இப்படி இருக்குதே அப்படின்னு அந்த அளவுக்குலாம் நான் உணர்ச்சி பெருக்கில் இருந்திருக்கிறேன். 2 மாசம் அங்க வேதனையோடு எடுத்தேன், 1 மாசம் அங்க எடுக்கல. 3ஆவது மாசம் தான் அந்த புது சபைக்கு நான் போனேன். அப்போ இந்த அளவுக்கு வசனம் உங்களுடைய வாழ்க்கையில 2.5 கலக்கும் பொழுது, வசனம் உங்கள் வாழ்க்கையோடு இணையும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்யும். ஆமென். என்னுடைய பொருளாதார காரியத்துல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு தாழ்மையில இருந்தேன். நான் பார்க்கிற வேலை கான்ட்ராக்ட். இன்னைக்கு நான் ஆண்ட்ரோல் ஸ்டாஃப்ல இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் படிப்படியாய் உயர்த்தி என்னை இந்த அளவுக்கு ஒரு போதகனாக உங்கள் மத்தியில் ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எல்லாரும் ஏக மனதோடு கூட நாம் இந்த வசனத்தை கடைபிடிப்போம் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளாக தீர்மானம் எடுப்போம். ஓகே தானே? அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால யார் காலையும் யார் பிடிக்கிறதுக்கும் தயவு செய்து கூச்சப்படாதீங்க.
வெட்கப்படாதீங்க. இதை செய்கிறத நிமித்தமாக உங்களுக்கு மனத்தாழ்மை மட்டுமல்ல, எல்லா நன்மையும் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே.